அடுத்த 40 மைவதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து 5ஆம் மாதம் பிறகு செய்த இறக்கமாக நாம் 40 மைவதாக தேவன் அறிவித்த வார்த்தை வாசகம் கடந்து செல்வோம். சங்கீதம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும். உங்கள் பிதாக்களுக்கு பதிலாக உங்கள் குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். தெய்வத்தின் நாமத்தை மைவதாக இந்த சங்கீதக்காரன் மூலியமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் ஒரு பிதாக்களுக்கு பதிலாக ஒரு குமாரர்கள் இருப்பார்கள், அவரை பூமிக்கு பிரபுலாக வைப்பீர். ஒரு நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபடுத்துவேன். இதை நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்னென்னைக்கும் உள்ள சதாக்களை துதிப்பார்கள். இறைமார்க்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் மனித குலத்தை அப்படியாக 4 காலங்களாக பிரிக்கிறார். முதலாம் ஆதாம் காலமாகிய மனசாட்சி காலம், மோசேனால கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், புதிய ஏற்பாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவியற்ற இயேசு கிறிஸ்துவிய ஊழிய காலங்கள், கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டி. இந்த 4 காலங்களில் காணப்படுகிற மனித குலங்கள் 4 வகை பிரித்து காணப்படுகிறார்கள். இவர்கள் 4 காலங்கள் காணப்பட்டாலும் சங்கீதக்காரர் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் முதல் பிதாக்களுக்கு பதிலாக முதல் குமாரர்கள் இருப்பார்கள், அவர் பூமிக்கு பிரபுகளாக வைப்பேர். ஆதானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சலாக்கியத்தை தேவனுடைய வார்த்தை மீறி கீழ்ப்படியாம போனதுனாலே தேவன் அவன் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இந்த பூமி ஆண்டு கொள்ள கடவாய் தேவனுடைய மகிமை பிரச்சனை என்றும் காணப்படும், ஒரு சந்ததியுடைய ஒரு அழியாமே காணப்படும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருந்தால் அதை எழுந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அதை எழுந்து போவதனால அதனுடைய சலாக்கியத்தை ஆதார குமாரங்கள் காணப்படுகிற கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியாகிய நமக்கு தேவன் இப்படி ஒரு பெரிய சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இவர்கள் பூமி எங்களுடைய பிரபுகளாக வைப்பேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தோட வாசிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி அவர் சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஆனால் இயேசுவாக நடைமுறைப்படுத்துகிற பல சந்ததிகள் காணப்பட்டாலும் தேவனை ஒரு சந்ததி சேவிக்கும் என்று கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டிக்கு அதை நம்மை ஒப்புவிக்கிறார். நாமே எப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்க தேவன் தீர்மானிக்கப்பட்டு இருப்பதனாலே அதில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை நமக்கு கொடுத்திருக்கிற மனம் அறிகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் வாசிக்கும். லூக்கா 13:29-30. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, இங்க பார்க்கிறோம், பூமியில் இருக்கிற 4 திசையும் ஒன்று கூடப்பட்டு ஒரு சந்ததி கடந்து வந்து அவரை சேவிப்பார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவத்தை அடைந்து கொள்வதற்கு பிரதான நிகழ்வு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் உண்மையாக காணப்பட அதை நாம் அடைந்து கொள்கிறோம். ஆனால் வெறும் சந்ததி மாத்திரம் இல்லாமல் கடைசி காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தேவ ஜனங்களுக்கு பொருந்தும். அதன் அடிப்படைகளாக ஒரு பெரிய சாக்கியத்தை சந்ததிங்கிற நிலைகள் கொடுப்பது மாத்திரமல்லாமல் கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்த வீட்டுக்கொள்கிற ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை வைத்திருக்கிற என்பதை அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து நாம் சில வசனங்களை தியானம் செய்து இருப்பதனாலே இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தோட வாசிக்கும். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்.
நான் வந்து பூமியை சந்தானத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாவுடைய இதயத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்தில் திருப்புவான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகை என்பது பல நிலைகள் உண்டு. அதுல பிரதான ஒரு 2 நிலைகளை மையப்படுத்துகிறார். அது மனுக்குலத்தை சார்ந்து இருப்பதனாலே பல வருகைக்குள்ளாக 2 வருகை மையப்படுத்துகிறார். ஒன்று, அருமரத்தகர் இயேசு கிறிஸ்து மனித குலத்தை பாவத்துக்காக ஒரு பாலகனாக பிறந்து அவர் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் பார்க்கிறோம். ஒரு பாலகனை பிறப்பதற்கு தேவன் மரியாதை தெரிந்து கொள்கிறார். அந்த பாலகனை வளர்ந்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாடு காலத்து 2 ராஜாக்களை பார்க்கிற பிரகாரம் உயிரோடு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான வருவதற்கு முன்பாக அவன் கடந்து வந்து கிறிஸ்து ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடந்து வந்து 30 வயதாகும் போது ஒருவருக்கு சந்தித்து அவர்கள் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட வழியை எலியா தீர்க்கதரிசி யோவான் சொன்ன பிறந்து தேவனுடைய வார்த்தை பிரகாரம் ஒரு வழி ஆயத்தப்படுத்துகிறார். 6வது வசனம் பார்க்கிறோம். நான் வந்து பூமியில் சந்தானத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களுக்கு திருப்புவார். எலியா தீர்க்கதரிசியே சொல்லப்படுகிற ஒரு 2 விதமான ஊழியர்களை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று, கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தி தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக எலியா என்கிற ஒரு மனிதனை அனுப்பி வைக்கிறார். இந்த 2 சம்பவத்தை பார்க்கிறோம். தேவனு கோபப்பட்டு இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை அழித்து விடாமல் அவர்கள் இறக்கம் கிடைக்கப்படுவதற்காக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், அதாவது ஆதி பிதாவாகிய ஆதாம் சந்ததியாகிய மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணத்தை பெற்று கடந்து வருகிற ஆதி பிதாக்கள் பிள்ளை என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய நற்செய்திக்குள்ளாக தேவ திட்டத்துக்குள்ளாக அவரை திருப்புகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி பிள்ளைகளுடைய கிறிஸ்துடைய உபதேசத்தை கை கொண்டு இந்த பூமி முழுவதும் கடந்து காணப்படுற மனுக்குலத்தை மீண்டும் எங்க திருப்பப்பட வேண்டும்? பிதாவிடத்தில். பிதாவிடத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆதானும் தேவனும் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட மனிதனும் தேவனும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு 2வது ஊழியத்தை நாம் கடைசி காலத்தில் மனவாட்டியாக நாம் செய்ய வேண்டிய இறைமார்க்கம் சொல்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்கள் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் திட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும். இங்க பார்க்கிறோம், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பில் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கடைசி காலத்துல யோவேல் தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கப்பட்ட பிரகாரம் இந்த 3 அதிகாரத்திலையும் தேவனுடைய வருகை சம்பந்தமான விஷயங்கள். இப்படி கடைசி காலத்தில் நீங்கள் எக்காலம் ஊதுகிற நாட்கள இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு முன்னாக அக்கினி பஞ்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகள் முன்னாக தேசம் ஏதோன் தோட்டத்தை போல இருக்கும். ஏதோன் தோட்டம் என்பது தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணின ஒரு இடம். அல்ல மீண்டும் கடைசி காலத்துல 7ஆம் தூத நாட்களிலும் அல்ல மனவாட்டிக்குரிய காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிதாமக தேவனும் ஆதானும் ஒருமித்து வாசம் பண்ணினார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடைசி காலத்துல தேவன் நியமிக்கிறார். பொதுவாக ஆதானும் தேவன் என்று சொல்கிறேன். இந்த நிகழ்வு எது சம்பந்தப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் இல்லாம ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. தேவனை சார்ந்த மனிதன்
தேவசாயில காணப்படுகிற நிலைக்கும் அவன் உருவாக்கப்படுகிறான். ஆனா கடைசி காலத்துல காணப்படுகிற இறைவாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக அவர் எதிர்பார்க்கிற நிலை பார்த்தீங்கன்னா, ஆகான் இழந்து போன ஒரு பெரிய பரிசுத்தத்தை மீண்டும் கடைசி காலத்துல காணப்படுற நாம் அதை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், பிதாவுடைய இடத்தில் பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். அது அவர் இழந்து போன இடத்தை மீண்டும் கடைசி காலத்துல காணப்படுற மனவாட்டி அதை நிலைப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை முன்னிட்டு தாங்க உன்னத பாட்டில் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 8 வாசம். ராஜஸ்திரீகள் 60 பேர், ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமுனையாட்டிகள் 80 பேரும் கண்ணீருக்கு தொகையிலே எப்புறாவே என் உத்தமே ஒருத்தி தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்தில் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜசு மறுமாட்டியால் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகளை பறக்க படைகளை கெடியுள்ளவளாம், அருணோயங்கள் உதிக்கிறவளை யார் என்று பார்க்கிறோம். நம்ம இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் கடைசி காலத்துல காணப்படுகிற மனவாட்டியானவர் ஏதோ தோட்டத்துல இழந்து போனதை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேவ சமூகத்துல காணப்பட வேண்டும் இறைமார்க்கம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை இறைமார்க்கம் சொல்லுகிற தன்மை நாம் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் திருசூர் என்பது இந்த நாட்களை எதிர்பார்க்கிற ஒரு பெரிய அடையாளம். எப்படியான பண்ணி ஒரு ஞானசானம் கொடுத்தணும், கொடுத்தா மோட்சம் போயிடுவோம் வரலாம், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இறை சமூகத்துல அது ஒரு படி, அவ்வளவுதான். இறை சமூகம் எதிர்பார்க்கிற கடைசி கால தெய்வ திட்டம் என்பது என் உத்தமே ஒருத்தி என்று சொல்லி சூரியனை போல பிரகாசம், சந்திரனை போல பெரிய ஒரு அழகுள்ள நிலையை சுதந்திரத்துக் கொள்ளப்பட வேண்டும் சபை. அப்படிப்பட்ட நிலைகளை தான் நாம் இறைமார்க்கம் சங்கீதக்காரர் சொல்லுகிற பிரகாரம் சித்திர தையலாடைகளை தரித்தவளாய், பூர்ண அழகுள்ளவளா, ராஜகுமாரத்தியா அவள் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கற்ற அதிசயம், தேவனுக்கற்ற மகிழ்வுக்குரிய ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும், நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் ஒப்பிடுகிறார். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரமுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு பெண் சூரியனை அணிந்திருந்தாள். ஆனா கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியானவள் இயேசு கிறிஸ்துவுக்கு மனமுடிக்கிற ஒரு பெண்ணாக ஒப்பிடுகிறார். ஒரு சூரியனை அணிந்திருந்தார். ஒரு பிரகாசமான வாழ்க்கையை மையப்படுத்தி அப்படிப்பட்ட உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத ஒரு பரிசுத்தத்தை நீதியை நடைபெறப்படுத்தி தேவனுக்கு பிரியமான ஒரு மனைவியாக தேவன் அங்க நிறுத்திக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் என்பது ஒரு பலமுறை நிகழ்வை நடைமுறைப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசி. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அதான் இறைமார்க்கம். தாவீது சந்ததியாக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து ஒரு பகுதியை ஊழியர்களை நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் 2ஆம் பகுதியாக தன் பிள்ளைகளாக காணப்படுகிற கடைசிகள சந்ததி அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும்
சர்வசபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாழ்வு திறமைக்குள்ளவடையவரும் ஒருவரும் பூட்டப்படாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவருமா சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதும் போது ஒரு சில வசனங்களை அறிமுகப்படுத்துவார். அதன் அடிப்படைகளை கடைசிகள மனவாட்டிக்கு பிறந்தலைவ சபைக்கு அவர் எழுதுகிற பிரகாரம் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாழ்வு திறமைக்குள்ளவடையவரும் ஒருவரும் பூட்டப்படாத திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆனால் இயேசுவுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானம் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியானவர் இப்படி ஒரு மகிமைக்குறியாக நடைமுறைப்படுத்துகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இது ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் இயேசுவுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிறேன் கடைசி காலத்து ஒரு பெரிய மகிமைக்குரிய சம்பவத்தை கொடுத்து உலகத்தில் இதுவரை சம்பவித்ததான ஒரு பெரிய கிரிகளையும் நன்மைகளை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார். முதல் நீங்க வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்படுத்தின எல்லா மகத்துவம் நம்ம அறிவிச்சுட்டோம். அறிவிக்காதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ 1-2 தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தெய்வ சமூகத்தில் மதியவாத சாத்தனை கீழே தள்ளி தெய்வன ஆதீனத்திலிருந்து ஒரு அதிகாரங்களை பெற்று உலகத்தில் வரலாறு காணப்படியாமல் ஒரு கிரியைகளை நடைபெறப்படுத்தி தன் ஜனங்களை பரிசுத்துக்கு நேரம் வழி நடத்தி கிறிஸ்து சந்தித்து கொண்டு நிறுத்துகிற ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. சத்தியத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாம் உபதேசம் வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் அதை வைத்திருக்கிறோம். மற்றபடி நாம் எதிர்பார்க்கிற ஒரு பலமுள்ள கிரியைகளை நாம் ஆதீனத்திலிருந்து பெற்று தேவ சொந்த நம்ம செய்து கொடுக்க வேண்டிய பிரதான நிலை தவிர வேற ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற இறைமாருக்கு நாம் கையளிக்கப்படுகிற தாழ்வு தெருவுகளை நாம் பெற்று வலதுகைக்கு இடதுகை வித்தியாசமெல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கும் அனுப்புறது ஒரு பெரிய வெளிச்சமாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக அவர்கள் இழந்து போக காரணமே தேவன வார்த்தைகளை மீறி அவர்கள் பறித்து பார்த்ததினாலே அதை இழந்து போனார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே சம்பவத்தை நாம் தியானம் செய்து நாம் கடை செல்வோம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். நமக்கு இறை சமூகத்துக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் அதை இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து ஆயத்த பண்ணி அநேகர் அழைப்பித்தான். விருந்து வெளியே தன் ஊழியக்காரை நோக்கி, நீ அழைக்கப்படுவதற்கு போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லி என்று அவன் அழைப்பினான். அவர் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாக போய் அதை பார்க்க வேண்டும் என்றார். வேறொரு 5 மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். வேறொரு பெண்ணை வாங்கும் பண்ணினேன், அதனால் வரக்கூடாது என்றார்.
இப்படி அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய நிலைகளாகிய மண் பொன் பொருள் என்று சொல்கிற இப்படிப்பட்ட ஆசைகளை மைய வைத்து அவர்கள் அழைக்கப்பட்டும் அதை அடைய முடியாமல் போகிறார்கள். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை தேவ சமூகத்தை நோக்கி நீங்க பார்க்கப்பட வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார், என்ன நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், அது எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கு என்பதை வேதத்தை நாம் கை கொண்டாதான், வேதத்தை கண்ணோக்கினாதான் நாம் தப்பி பிழைக்க முடியும். நீங்க உலகத்தை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கிரைகள் ஆகிய தன் மாம்சக்குரிய கிரைகளும் தன் பூமிக்குரிய கிரைகளை மைய வைத்து அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்த்தீங்கன்னா அபாத்திரமாக்கிக் கொள்கிறார்கள். ஆனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை இழந்து போகிறார்கள். எப்படியும் திருமணம் நடத்தப்பட வேண்டிய விருந்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட என்பதற்காக சந்தனை பொந்துகளில் காணப்படுகிற ஏழைகளையும் சப்பானியும் ஊழல்களையும் குருடனை அழைத்துக் கொண்டு வந்து தான் வேலையை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பது நல்ல விஷயம், நாட்களை எதிர்பார்ப்பது நல்ல விஷயம். ஆனால் வேதாந்தத்தை நீங்க நோக்கி கண்ணோக்கி கடந்து போனாதான் அந்த காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நாம் நிச்சயமா தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. இரவு பகலும் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற வேதத்தின மகத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதற்கு ஏற்றபடி நீங்கள் கடந்து போனீங்கன்னா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை தப்பி கிடைக்கும். அப்படி காணப்படாமல் உலகமும் மாம்சமும் நம்ம சார்ந்திருக்கிற வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தெய்வ திட்டத்தை நிச்சயமா எடுத்து போய்விடும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு கண்கள் வேதத்தையும் தேவனை சார்ந்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா நாம் நிச்சயமாவே நாம் அதை அடைந்து கொள்ளலாம். அப்படி காணப்படாமல் உலகத்தின் கிரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நாம் தெய்வ திட்டத்தை இழந்து போய் என்று சொல்லப்படுதா பார்க்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அதை ஏன் இழக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தையும் தேவனையும் பார்க்காதனாலே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்து அதை இழந்து போறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். மத்திய 13ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். மத்திய 13:4 வாசிப்போம். அவன் விதைத்த இருக்கிற விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இங்க அருமருத்தகர இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்து ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நிறைய பிரசங்கிக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் தொடர்ந்து அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், ஏற்று நடைமுறைப்படுத்தப்படுகிற. இப்படி நடைமுறைப்படுத்த முடியாதனாலே அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். ஒரு விதைக்க புறப்படுகிறார். ஒரு விதைக்கு 4 இடங்கள்ல விழுகிறது. ஒன்று வழியருகே, ஒன்று கற்பாறை, ஒன்று முள்ளுள்ள, ஒன்று நல்ல நிலம். இந்த 4 நிலத்துல விழுகிறது. 3 இடத்துல விழுந்ததுபடியாக அது வீணா போகிறது. ஒரே ஒரு இடத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட விதை மாத்திரம் அது 60-100 பலன் கொடுக்கிறது. அதை குறித்து அவர்களுக்கு புரியல. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்கிறார்கள். 19 வாசிப்போம். அப்பொழுது வேதபாரகர் ஒருவன் வந்து 19 ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உனதால் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய்
இங்க 2 சம்பவத்தை நாம் மையப்படுத்தணும். இதுல முதல் சம்பவம் இதான். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்டாக துன்பங்கள் பாடுகளினாலே அதை நிறைவேற்றி கொடுக்க முடியல. இந்த 4 சம்பவத்துக்குள்ளாக ஒரு சிலர் மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தவர் மாத்திரம் எல்லாத்திலும் தன்னை தயாராக்கி கொண்டு தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னை அர்ப்பணிப்பதனாலே அவர் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தெய்வ சமூகத்துக்குள்ளாக இது முதல் நிலை. நாம் ஏற்கனவே பார்த்து 2வது நிலை. முதல் நிலையிலே பார்த்தீங்கன்னா அதுல 3 இடங்களை விடப்பட்டவர்களை இழந்து போகிறார்கள். 4வது இடத்தில் விழுந்தவர் மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்கிறார்கள். அதான் இறைமார்க்கிறவங்க நடைமுறைப்படுத்துற அப்படி தெய்வ சமூகத்துக்குள்ளாக பூமிக்குரிய ஐஸ்வர்யம், பூமிக்குரிய காலம் பார்த்தீங்கன்னா மனிதனை தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது தடை செய்வதாக பார்க்கிறோம். அதான் ஒரு உலகத்தில் ஆசைப்பட்டால், உலகத்தில் கவனம் செலுத்தினால் அவன் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்படி இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனும் சார்ந்து நீங்கள் கடந்து போனாதான் அதை அதனால்தான் நம்ம யோசுவாவுக்கு மோசேக்கு சொல்லப்படுற பிரகாரம் நீங்கள் இரவும் போல தேவனுடைய வேதத்தை தியானம் செய்யுங்க. அப்படி இரவும் போல தியானம் செய்யப்படும் போதுதான் அதை காத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் நம்ம உலக வாழ்க்கை உலகத்துக்குரிய கடந்து போய் நேரம் கிடைக்கிற போது நாம் தேவனை தேடுகிறோம். அதன் அடிப்படைகளாக சாத்த நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா அதை நாம் முறியடித்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். அதை வேதத்தில் நிறைய மகத்துவங்கள் சொல்லுகிறார். மத்திய 20ஆம் அதிகாரம் 1 வாசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முன்பே அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். நாம் தேவ சமூகத்தை பார்க்கிறோம். வல்லவர்களுக்கு ஒப்பிடப்படும் போது அதை 4 காலகட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அதிகாலையாகிய 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி என்று சொல்லி அவர் வந்து பார்க்கிறார். அதிகாலையாகிய 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி நிறுத்தின அந்த மனிதர்கள் வேலை திருப்தி இல்லாமல் போச்சு. ஆனால் 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்கிறார்கள். ஆனால யாருக்கு கூலிக்கு முதல்ல கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் மணி ஆகிய 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு அந்த கூலியை கொடுக்கிறான். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற தேவ சந்ததி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வேலைகள் என்ன, தெய்வ திட்டம் என்ன நீங்கள் அறிந்தாதான் அதற்கேற்ற நிலைகளை நீங்கள் சரியாக செய்ய முடியும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பரிசுத்தத்தை குறித்து, நீதி குறித்தும் தெய்வ திட்டத்தை குறித்து இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளப்படவிட்டால் நாம் போகிற நிலை அறியாமல் கடந்து போய் விடுவோம். 4 காலகட்டத்தில் காணப்படுகிற மனிதர்களாகிய மனசாட்சி காலங்கள், நியாயபரமான புதிய ஏற்பாடுகளில் காணப்பட்ட மனிதரை விட கடைசி காலத்தில் காணப்படுற நம்முடைய வேலை 1 மணி நேரம் என்று சொல்கிறது. இந்த 1 மணி நேரம் வேலை என்பது 12 மணி நேரம் வேலை செய்த மனிதர்களுக்கும்
6 மணி நேரம் வேலை செய்த மனிதர்களுக்கும் 9 மணி நேரம் வேலை செய்த மனிதர்களுக்கும் நீங்க சமப்படுத்தப்பட வேண்டும். நாம் செய்யப்படுகிற வேலையுடைய தகுதியை நீங்கள் அறிந்தாதான் தேவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் பிதாக்களுடைய இருதயத்தை பிதாக்கள் பெற்றிருந்த நிலையை தன் குமாரர்கள் அடைய முடியும். அதற்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டாம். நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அது இன்னதுக்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் வேதம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் 11ஆம் மணி வேலை என்பது ஒரு கடினமான வேலை. அது இரவு போலும் கடந்து போகிற வேலை, அது ஜாமக்கார வேலை என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தினாதான் கடைசிகளை தெய்வத்திட்ட நாம் அறிந்து அதற்கேற்ற ஒரு வழியில் என்ன பண்ண முடியும், நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடைசிகளை தெய்வத்திட்ட நாம் தெரியாமையே கிறிஸ்துவ சிக்கிக் கொண்டிருப்பது போல நாமும் சிக்கிக் கொள்வோம். அதான் கடைசிகளை தெய்வத்திட்ட என்பது இரவு போலும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. உலகத்தை விட நாம் இறை சமூகத்துக்குள்ளாக தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கைகள் கடந்து போனாதான் அதை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும் என்பது இறைவார்க்கும் சொல்லப்படுவதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். தேவ சமூகத்தை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்த போகிற தன்னை மனவாட்டி கொடுத்து ஒப்புவிக்கிறார். அவள் பிரகாசமான 2 கற்களை உடையவளாய் இருக்கிறார். அவளுடைய அலங்காரம் என்பது அவளுடைய ஆளுகை, அவள் வாசம் பண்ணுகிற 12 கற்களை நிறைந்தவள் என்று சொல்கிறது. ஆலயத்தை சுட்டி காமித்து மாத்திரம் அல்லாமல் இறை சமூகங்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய அடுத்த ஸ்தானத்தில் காணப்பட கேரு அவன் 12 கற்களை உடையவன். அவள் பிரகாசமான ஒரு சாயலை தேவனுக்கு சமனாக அவனை உருவாக்கினார். வானத்திலும் பூமியில் சகலத்திலும் அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுத்தார். இப்படிப்பட்ட நாம் கடைசி காலத்தில் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவனுடைய ஆலயமாக காணவர நீங்கள் ஒரு 12 கற்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி தேவனுக்கேற்ற ஒரு சாயலை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமார்க்க நம்மை மையப்படுத்துகிறார். 21ஆம் அதிகாரத்தில் 23 வாசகம். பார்க்கிறோம் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இங்க சொல்லப்படுகிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நகரமாக ஒப்பிட்டு தன் மனவாட்டிய 12 கற்களாக அதை உருவாக்குறார். அவளை உருவாக்கப்பட்டுகிற அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து ராஜாவாகும், இயேசு வெளிச்சமாக இருந்து அங்கே நடத்துகிறார். அது மாத்திரமல்லாமல்
தீட்டு உள்ளது அருவருப்பையும் பொய்யின் நடுவே ஒன்றும் அதில் பிரவேசிப்பதிலே ஆற்றுக்குடன் ஜீவசல் எழுதப்பட மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியானவள் இறைவானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 3 மையங்களை வைக்கிறார். ஒன்று தீட்டுள்ளது அருவருப்பை பொய்யும் நடப்பதுமாகிய அதில் ஒன்று பிரவேசிப்பதில்லை. ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிதாவுடைய இருதயத்தை நிறைவேற்றிக் கொடுக்கிற நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு 3 தகுதி எதிர்பார்க்கிறோம். தீட்டும் அருவருப்பும் பொய்யுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம கடைசி காலத்துல இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு தகுதியை நீங்கள் அடைந்தாதான் நாம் மனவாட்டியாக மாறுபடி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நம்ம கடைசி காலத்துல காணப்படுகிற பிரகாரம் இறைமார்க்கம் நமக்கு ஒப்புவிக்கிற பிரகாரம் நம்முடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தெய்வ சமூகம் சொல்லப்படுகிற பிதாவுடைய இதயத்தில் பிள்ளைகள் எழுப்புகிறார் என்று சொன்னால் இந்த 3 தகுதியை நாம் அடைய வேண்டும். இந்த 3 தகுதிகளை நீங்கள் கடந்து போகப்படவிட்டால் நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின 4 வாசிப்போம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனங்களின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். அன்று நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்து இருந்தார்கள். நியாய தீர்ப்பு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனம் சிரேஷ்டம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளில் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் சாக்கியமாகிய தாவீதுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் என் கட்டளை பிரமாணங்களை கைக்கொண்டால் 1000 தலைமுறையை நான் இறக்க செய்வேன். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ள தாவீது திறவுகளை இயேசு கிறிஸ்து அந்த இயேசுவை பின்பற்றி கடந்து போற நாம் இறை சன்னிதானம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 1000 ஆண்டுபடியாக ஒரு ஆட்சியை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் பிதாவுடைய அதிகாரத்தை பிதாக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதை இழந்து போனதுனாலே தன் பிள்ளைகளையாக நமக்கு அதை ஒப்புவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கடைசி கால மனவாட்டி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு கடினமான காலத்தை மையப்படுத்தி ஒரு பூர்ண தத்துவத்தை நாம் நடைமுறைப்படுத்தி நாம் கடந்து போகப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாளருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, வெள்ளையங்கு தரித்திர இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர் என்று கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவனே, அது உங்களுக்கு தெரியும் என்றேன். அப்போது இவர் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கே ஆட்டுக்குடி ரத்தத்தால் தொய்த்து வெளுத்தவர்கள். நாம் இயேசுவை எதிர்பார்க்கிற ஆளுகை தேவநாமத்துக்குள்ள கடந்து போகிற விஷயம் என்பது கிறிஸ்துவ லேகமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்து வருவதற்கு நாம் கடந்து போய் விடலாம் என்று சொல்லி. ஆனால் மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம்
இவர்கள் மிகுந்த உபத்திரத்துக்கு வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கே ஆட்டுடைய ரத்தத்தில் தோய்த்தவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக தன்னை அர்ப்பணித்தபடியாக ரத்த சாட்சியம் மரித்தவர்கள், மிகுந்த உபத்திரத்திலிருந்து கடந்து வந்தவர் என்று சொல்லி இறைமார்க்கு நம்மை நடைமுறைப்படுத்துகிறது. எல்லாம் தெய்வ சம சொல்லுகிறேன். மல்லிகா 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாகவே வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்ப உடன்படிக்கை தூதனும் தம்முடைய ஆலய தீவிரமாய் வருவார். ஆனால் அவர் வருநாள் சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படைகளை நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கறையை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். ஆனால் இயேசுவுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய மார்க்கம் என்பது ஒரு கடினமான நிலை. அந்த நாளில் சகிப்பவன் யார்? அந்த நாளில் நிலைநிற்பவன் யார் என்று ஒரு பலமூல சம்பவத்தை நாம் மையப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக மனவாட்டியாக காணப்படுற இயேசுடைய வரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்ம நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 19ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவளுக்கு புத்தி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தருடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். வேறு நீதிகளே தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்னான். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்துக்கிறபடி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய கல்யாணத்துக்கு தயாராக்கிக் கொள்கிற நாம் எல்லாம் ஒரு 3 சம்பவத்தை சொல்லுகிறார். சுத்தம் பிரகாசமான ஒரு மெல்லிய வஸ்திரம். அப்படிப்பட்ட நீதியினுடைய வசனங்களை கை கொண்டு தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அந்த கல்யாணத்துக்கு நாம் கடந்து போக முடியும். ஏன்னா நம்ம நார்மலா தெரியும், ஒரு திருமணம் என்பது அங்க வந்திருக்கிற மணவாளும் மணவாட்டியும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஒரு விசேஷமான ஒரு அலங்கரிப்பு. ஆனா இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அலங்கரிப்பு பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களிடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கப்பட வேண்டும். நம்மளோட நடக்கையில, வார்த்தையில, சிந்தனையில, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பூமியில இருக்கிற மனிதர்கள் பற்றி நீங்களும் ஒத்தி இசைந்து அவனை போல செயலை நீங்கள் காணப்பட்டீங்கன்னா நம்ம மனவாட்டியாக நம்ம ஆயத்தப்பட முடியாது. நம்ம இயேசுவருக்கு எதிர்பார்ப்பது நல்ல விஷயம். ஆனா இறைமார்க்க எதிர்பார்க்க ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட சிந்தனை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைகள் இருந்தால்தான் நீங்கள் மனவாட்டியாக ஆயத்தப்பட முடியும். இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் போல புசிப்போம் குடிப்போம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நாம் தெய்வ திட்டத்துக்குள்ளாக நாம் அங்கீகரிக்க முடியாது. அதான் மனவாட்டியன் போல இறைசுவை எதிர்பார்க்கிறேன். சூரியனை போல, சந்திரன் நட்சத்திரம் போல ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக பூமியில ஒரு விசேஷமான நிலையை நீங்கள் கடந்து போனாதான் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும். நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாள்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் பாசுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகழமாகவும் வறண்ட நேரத்துக்கு நீர்கால்களாகவும் விட
அரசாடுவார். பிரபுகள் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்காலவரமாக விடாய்த்த பூமிக்கும் பெரு கண்மணிகளாகவும் இருப்பார். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த பூமி இயேசு கிறிஸ்து ராஜரிகம் பண்ண போகிறார். அவர் நீதியாக அரசாளுவார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் ஏதொரு தொடுதல நித்திய வாழ்க்கை இழந்து போன ஆதாம் அருமருந்தகர் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு புதிய வாழ்க்கை நாம் நியமித்து இந்த பூமி என்றும் சுதந்திரத்துக் கொள்வதற்காக பிதாக்கள் இடம் பிடித்த அந்த வாழ்க்கையும் தன் பிள்ளைகளாகிய கடைசி சந்ததிய மனவாட்டி அதை அடைந்து கொள்கிறார் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 35ஆம் அதிகாரம் ஏசாயா 1 வாசிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவினை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுடுவோம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஊமையன் நாவும் வெள்ளீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரத்து கிடந்த இடங்களிலே புல்லும் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் வனாந்தர வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுமையில் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியா செழித்து பூரித்து ஆனந்தங்களை விட பாடும். லீபோனுடைய மகிமை கர்மேல் சாரின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாட மனங்களை பலப்படுத்துங்கள். மனம் போதலை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதை உங்க தேவன் நீதியை சரி கட்டவும் உங்க தேவன் பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆனால் இறைசுமுக நடைமுறைப்படுத்துகிறேன். பிதாக்களுடைய இருதயத்தை தன் பிள்ளைகளுக்கு திருப்பவும் பிதாக்களை இழந்து போனதை தன் பிள்ளைகளை அடைந்து கொள்வதற்காக வேத நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வாக்குத்தத்தெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ சாயல தேவ ரூபத்தை நாம் அடைந்தாக்கப்பட வேண்டும். அக்கினியில புடப்பட்ட பண்டை போலவும் வண்ணான் தன் துணியை துவைத்து சவுக்காரத்தால் புடமிட்டு ஒரு தூய்மையாக்கப்பட்ட நிலைகளை போல நாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வித்தியாசத்தை காண்பித்து நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கடைசி கால தெய்வ திட்டத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எனக்கு இருசமா இருக்கும் எதிர்பார்க்கிற நிலைகள் எதை இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஞானசாந்தை பெற்றால் நான் பரலோகம் போயிடலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முதல் படிதான். அதுவே பரலோக ராஜ்யமாக மாறிவிடாது. இறைமார்க்க நாம் எதிர்பார்க்க ஆவியாத்மசரம் ஒன்றும் ஒரு பழுதற்ற நிலைகளை காணப்பட்டு நம்மை பூரணமாக்கப்பட்டு தேவச நியமிக்கப்பட்டு நம்மை கிறிஸ்துவ சந்திக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் அடைந்திருக்கிற பரிசுத்தத்தை நாளுக்கு நாள் புதிதாக்கி கூர்மையாக்கி நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக்கப்பட வேண்டும். ஏன்னா வேதம் நமக்கு அதான் சொல்றது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். அநியாயம் செய்கிறேன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கணும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதிமான நீதியை செய்யட்டும், பரிசுத்தமான பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரீடம் அவனுக்கு நாளைக்கு வாழ என்னோடு கூட வருகிறது. ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய நாட்கள் வருஷங்கள் மீட்பு என்பது முக்கியம் அல்ல. நான் 20 ஆண்டுக்கு மீட்கப்பட்டிருக்கேன் பார்த்தால் அது முக்கியம் அல்ல. நாம் எவ்வளவு தெய்வ சம்பந்தத்தில் கடந்து போயிருக்கிறோம், எவ்வளவு தேவ சாயலா மாறி இருக்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிறத வாழ்க்கை எப்படி நாம் நிலைப்படுத்தியிருக்கோம் என்பதுதான் முக்கியம். இந்த இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நம்முடைய மீட்பு வருஷங்கள் நாட்களும் முக்கியம் அல்ல. பரிசுத்தமும் நீதியும் நியாயமே
இறைமார்க்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட நாம் அபாத்திரம் போய்விடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இழந்து போய்விடக்கூடாது. ஒரு சந்ததியை அவர் என்றென்றுக்கும் சேமிக்கும் என்று சொல்கிறார். அதுவே கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் காணப்படும் மனவாட்டி பிள்ளைகள் அதற்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நாம் சோதரித்துக் கொள்ளப்பட வேண்டும். நமக்கு நியமிக்கப்படுகிற பரிசுத்தம் நீதியும் அது அளவிடவே இல்லை. எவ்வளவுதான் தெய்வ சமூகத்தில் கடந்து போகலாம். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். நாம் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் பின்பற்றி கடந்து போய் அவன் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம் அதற்கேற்ற கிரியை அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இருக்கலாம், என்ன ஒரு நிலைகள் இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு தன் ஸ்தானத்துக்குள்ளாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை உருவாக்கிக் கொள்கிறோங்களோ அதற்கேற்ற பலன். இந்த 20 ஆண்டு 30 ஆண்டு என்பது முக்கியம் அல்ல. தேவனுக்கேற்ற ஒரு சாயல், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற தொண்டுகளை செய்து நாம் தேவ சமூகத்தில் ஆட்டுக்குடியான கல்யாண விருதுக்கு என்ன பண்ணும், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் நடைபெறப்படுத்துகிறேன். ஏதேனும் தொடர்ந்து இழந்து போன ஆதார சந்ததியை மீட்பை கடைசி கால மனவாட்டியாக நாம் சமமாக்கப்பட வேண்டும். அவர்கள் 12 மணி நேரம் வேலை செய்தாலும் அவர்கள் வேலை கடவுளுக்கு திருப்தி அல்ல. கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவர் ஒரே ஒரு மணி நேரம் வேலை. இப்போ நாம் எந்த அளவுக்கு அவளுக்கு ஏற்ற ஒரு வேலையை செய்து தேவனுக்கு பிரியமா அவர்கள் 12 வேலை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். 1 மணி நேரம் வேலை செய்து நாம் அவர்களுக்கு சமமாக்கப்பட்டு ஒரு தெய்வத்திற்கு நிறைவேற்றி கொடுக்க நாம் அறிந்து கொள்ளப்பட. உலகத்துல கிறிஸ்துவ மண்டலத்துல என்ன செய்ய போறேன் என்பது தெரியல. அதான் ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரு ஞானசனம் எடுத்தா பல்லம் போய் அப்படி அல்லவே அல்ல, போகவே முடியாது. அவர் நியமிக்கப்பட்ட தன் சரீரமாக சபை, அது தேவனால் உபதேசிக்கப்படுகிற தேவன வார்த்தை, அவர் ஆவியான நடத்தப்படுகிற நடவடிக்கை, கடைசிகளை தெய்வத்திற்கு அறிந்து நாம் கடந்து போய் நாம் தன் ஆயத்தப்படுத்திக் கொண்டாதான் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுதான். அதெல்லாம் 1 மணி நேரமாக்கிய 3 ஆண்டு காலங்கள் அடைக்காலம் என்று சொல்லுகிறேன். ஒரு 3 ஆண்டு காலம் ஊழியத்தை நாம் நடைபெறப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே உங்களை அறிந்து நாம் தேவ சாயலாக உருவாக்கி தெய்வனுக்கு ஒப்பாக உங்களை உருவாக்குற வரைக்கும் நீங்கள் முயற்சித்து கடந்து போய் தெய்வத்திற்கு நிறைவேற்றிக் கொள்ளும் போதுதான் நான் பிதாவுக்கு கூட அடைந்த நிலையை நாம் அடைய முடியும். இல்லைன்னா நம்ம இறைய சொல்வதை அடைய முடியாது. அதனால இயேசு ஏற்றுக்கொண்ட சபைக்கு போனோம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் இல்லை. அவர் சரீரமா சபையாக மனவாட்டியாக நாம் 4 காலம் புதிதாக்கி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன் அடிப்படை நம்ம அர்ப்பணித்து காணப்படும் போதுதான் நாம் மனவாட்டியாக மாறி மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் பூமிக்கு கடந்து வந்து நாம் 1000 ஆண்டுகள் ஆட்சி பண்ண முடியும் என்பதனாலே உங்களை உயிர்த்து ஆராய்ந்து 4 காலம் புதிதாக்கி கொள்ளும்படியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொள்ள தேவனை திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.